நாளைக்கு எஸ்கே இதுண்ணா ஷூட் போகணுண்ணா சீக்கிரம் இருந்து கிளம்பணும். தம்பி எஸ்கே யாருப்பான்னு கேட்க கேளு. எனக்கு சத்தியமா சிவகார்த்திகன் தான் தெரியும். எனக்கு சிவகார்த்திகன் என்ன தெரியும். இந்த டப்பிங் பேர்லாம் வச்சு இவங்க பேசியிருக்காங்க எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அதுல நான் உள்ள இல்ல. சத்தியமாங்க உண்மையிலே தெரியாதுங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்லிதாங்க எனக்கு தெரியும். இவர் சொல்லிதான் இன்னும் சத்தியமா நீலாம் இல்ல நீ ஏன் இவ்வளவு நாள் இவ்வளவு சீனியரா இருந்து பாடி உனக்கு வெளி உலக தெரியாது எனக்கு திட்டாப்ல. எஸ்கே நான் சிவகார்த்திகன் இல்லண்ணா அவங்க பேரை மாத்திர நானா பண்றேன். அவரு அவங்க பேரை மாத்திர நானா பண்ண முடியும். இத்தனைக்கும் சிவகார்த்திகன் அவருக்கு வந்து சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணேன் மெரினா. அவர் ஃபர்ஸ்ட் படத்துல கானா வீரத்தில் பேர் வரும். அவர் நம்ம சார் கூப்பிட்டு அவர் பேர் டைரக்டர் பாண்டியராஜ் சார் கூப்பிட்டு எனக்கு மரியாதையா எனக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து உன்னுடைய பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் வினோத் அப்படின்ட்டு ஏனோ உன்னை நான் பார்த்தனே சுத்தி சுத்திக்க நான் பண்ண ஆல்பம் பாட்டெல்லாம் அதுல வந்திருக்கும். பசங்க தான் பாடுவாங்க. அந்த அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் பேர் மாத்திரம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அது ஒரு ஏகே நாங்க அவர் அஜித் குமார் அஜித் சார் எனக்கு தெரியும். நம்ம என்ன சொல்றீங்க இந்த மாதிரி பட்ட பேர் எனக்கு தெரியல. இவரு சொல்லிட்டு போறாரா இவரு எஸ்கே கூப்பிடுறாருன்னா யாரு தெரியுமா தெரியாது யாரு எஸ்கே இல்லப்பா யாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருக்கு எனக்கு. அப்பதான் நான் சொல்றேன் ஒரு முறை கார்ல வந்துட்டே இருக்கோம். புனித் ராஜ்குமார் சாரா யாரு ஏதோ காட்டினியா எதுனா கன்னட சூப்பர் இவரை போய் உனக்கு தெரியலன்றது தெரியுமா எனக்கு. இவரு என்ன திட்டினாப்ல எது புனித் ராஜ் அவரு அவருடைய சிவராஜ்குமார் ஞாபகம் இருக்கா. கார்ல வரும்போது ரெண்டு பேரும் எங்கேயோ ரெக்கார்டிங் போயிட்டு வரும்போது கார்ல காட்டினாரு தம்பி இவர் யாரு பண்ண போற சத்தியமா சொல்றேன். நான் படம் வந்து இன் டீடைலா உள்ள இருக்கிற எல்லா ஹீரோஸும் தெரியணும்னு அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் டாப் ஸ்டார்ஸ் தெரியணும்ல.